சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் சக்ரியோட இயக்கத்தில் சமுத்திரக்கனி, லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, கரண் சக்கரவர்த்தி, கௌதம் வாசுதேவ மேனன் அண்ட் அபிநயா மற்றும் பலர் டீம் நடிச்சிருக்கிற கார்மேனி செல்வம். பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பணக்காரன வாழ கற்றுக்கணும். இந்த படத்தோட டீசர் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சமீப காலமாக தமிழ் சினிமாவில் குடும்ப கதைகளை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. குடும்பஸ்தானாக இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் கார்மேனி செல்வம் ஒரு மிடில் கிளாஸோடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய நியாயமான ஆசைகளும் அதற்கு பின்னாடி அது வழி தவறி போகிறப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இந்த படத்தை நான் போயிருந்தேன். ஸோ கார்மேனி செல்வம் படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான கனவு ஒரு வீடு வாங்கிடணும், பிள்ளைக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிடணும், ஒரு கார் வாங்கிடணும், இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஆசை தான். ஸோ கணவருடைய கௌரவத்தை எல்லா விதத்துலையும் கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கிற மனைவி, அந்த மனைவிக்கு இருக்கக்கூடிய நியாயமான ஆசை அது கணவரை ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்படுத்தி இது பண்ணுறப்ப அதை தேடி அவர் ஓட ஆரம்பிக்கிறார். அந்த மனைவியோட ஆசை, பிள்ளைகளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு அப்பனா ஒரு குடும்பத் தலைவனா என்ன பண்ணும் அப்படிங்கிறப்ப போகிறப்ப சில தவறான வழிகாட்டுதல், இவங்க சொல்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, சிலர் சொல்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை நோக்கி அவர் போகிறப்ப லைஃப்பில் அவர் வாங்கக்கூடிய அடிகள், இந்த மாதிரியான வேதனைகள் கார்மேனி செல்வம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு அளவெடுத்து இந்த டெய்லரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தச்ச மாதிரி இருக்குது, இவருக்குன்னே தச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கார்மேனி செல்வம் ரோலுக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி தான் சமுத்திரக்கனி இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருக்காரு, ஃபிட்டாக இருக்காரு. இவரை தவிர யாரையும் இந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு இந்த ரோல் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக அதை சின்சியராக எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்போவுமே கணவரை தான் திட்டுனாலும் மற்றவங்க யாரையும் அவரை அவமானப்படுத்திடக்கூடாது, அடுத்தவங்க அவரை ஒரு மாதிரி கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மிடில் கிளாஸ் மனைவியாக லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி இந்த கேரக்டர் நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய குழந்தைய வரக்கூடிய கரண் சக்கரவர்த்தி, பாலு அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பொதுவாக இந்த குழந்தை நட்சத்திரங்களை வச்சு படத்தில் ஃபுல் அண்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கதாபாத்திரமும் வருது. அந்த பையன் அழகாக சொல்லுவான், அப்பா நீ ரொம்ப அறிவாளிப்பா, அப்பா நீ அறிவாளிப்பான்னு சொல்லிட்டு படம் முழுக்க சொல்கிறப்பையும் நமக்கு அவ்வளோ க்யூட்டாக ரசிக்கணும்னு தோணுது. கடைசியாக அப்பாவை சொல்லுவான், உனக்கு அறிவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவான். படம் முழுக்க அறிவாளின்னு சொல்கிற பையன் ஃபைனலாக உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவர் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரொம்ப சின்ன ஒரு டயலாக் தான், ஆனால் அதை டெலிவர் பண்ண விதமும் அந்த பையன் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் பிறகு ஒரு கேமியோ கொடுத்துருக்காங்க கௌதம் மேனன் அண்டு அபிநயா. ஸோ அந்த ரோலுக்கு ஒரு மாதிரி பாலிஷ்டாக பக்காவாக ஒரு மாதிரி பாஷா, இவரை தவிர நமக்கு இண்டஸ்ட்ரியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கௌதம் மேனன் அவருடைய கேரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அபிநயா ஆல்சோ, ஏன்னா பொதுவாகவே சமுத்திரக்கனி அப்படின்னாலே அவருக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் பயங்கரமாக வந்துடும். அதனால் அவரோட படங்கள் அப்படிங்கிறப்போ அபிநயா பயங்கரமாக அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் சின்ன ரோல் அப்படின்னாலும் அதை நீட்டாக பயன்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குனே வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் லேண்டு விற்கக்கூடிய கோதண்டமாக இருக்கட்டும், பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய கார்த்திக் குமாரோடைய கேரக்டராக இருக்கட்டும், பதறி பயந்து போகக்கூடிய படவா கோபியோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாரோடைய கேரக்டர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன பார்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அட் த எண்ட் எனக்கு இந்த படத்தில் சில கேள்விகளும் இருக்குது. என்னென்னா மிடில் கிளாஸுக்கு சராசரி இருக்கக்கூடிய ஆசைகள் கடைசி வரைக்கும் அது ஆசையாகவே இருந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்காக போடக்கூடிய எஃபர்ட் வேணால் ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசை தாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, காலையில் 9 to 5 ஜாபுக்கு போகிறீங்க, அந்த லைஃப்பில் அப்படியே ஒரு சொற்பமான ஒரு வருமானம் கிடைக்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வீடு வாங்கணும், மற்றவங்க மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வாங்கணும், நம்மளோட லைஃப்பை ஒரு ஸ்டெப்பாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஆசை இருக்கும். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்கம் வர்றதுக்கு சோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை தைரியமாக ஓகே துணிஞ்சு போட்டு வந்தால் முதல் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை ரிஸ்க் எடுக்கக்கூடிய மிடில் கிளாஸும் இருக்காங்க. ஆனால் அதிலே உள்ளே போய் விழுந்து மீள முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. ஆக இங்கே மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருக்குது. பட் கார்மேனி செல்வம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு
உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் வந்து ஒரு சென்னைக்குள்ளே ஒரு சொந்த வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்குல்ல, அது இப்போ வந்து அப்படியே 2ஆம் பட்சமாக தள்ளி வச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்துருச்சு. ஒரு படம் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பயத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேக்ட் என்ன, ரியாலிட்டி என்ன, நீங்கள் இந்த விஷயத்தை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய பிளான் இப்படி இருக்குது, உங்கள் வருமானம் இப்படி இருக்குது, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இந்த ஸ்டைலில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை மீறி சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆனால் அது உங்களை எப்படி கொண்டு வந்து சிக்கலில் சுத்த விடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனால லைட்டாக ஒரு சின்ன பயம் இருக்குது. மேபி இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடிய மிடில் கிளாஸ்க்கு வந்து அந்த ஒரு சின்ன புரிதலுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு இந்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கலாமா, இல்லை இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயமும் கார்மேனி செல்வத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்க இந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்மளை வந்து தாக்கணும், ஓகே, இதை வந்து ஒரு யோசிக்க வைக்கணும். ஸோ இதில் ஒரு சின்ன யோசனையை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்பவே இந்த படம் வந்து ஏதோ சொல்ல வர விஷயத்த ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ மைனஸாக பார்க்குறப்ப இந்த படத்தோட டூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. 2.5 மணி நேரம் பெரிய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சீரியல் ஃபீல் வந்து வந்துருச்சு. பட் அதை கொஞ்சம் இன்னும் டூரேஷனை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேர படமாக இன்னும் கொஞ்சம் சுருக்கியிருக்கலாமோ, இன்னும் ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக வந்து இதை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. படத்தோட டைரக்டர் ராம் சக்ரி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி குறை ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கொடுத்தாரு. ஸோ அதற்கு பிறகு நீண்ட நெடிய இடைவேளைக்கு பிறகு இந்த கார்மேனி செல்வத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மிடில் கிளாஸ் நடக்கக்கூடிய சேட்டைகள், அதில் நடக்கக்கூடிய அனுபவங்கள், அதில் நடக்கக்கூடிய சண்டைகள், இதை பற்றி நான் பேசின ஒரு இடத்துல அதை கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக பேசினா எப்படி இருக்கும், நீங்கள் கஷ்டப்படுறோம் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசுகிற அதே நேரத்தில் கோல் இதுவாக இருக்குது, அதை நோக்கி வந்து ஒரு மனுஷன் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறப்ப சீரியஸாக உங்களுக்கு சில இஷ்யூக்கள்லாம் வந்து வரும்ல, அதை என்ன மாதிரி அணுகணும், அதை என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி அகலக்கால் நீங்கள் வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத சீரியஸாக வந்து ஒருத்தர் பேசுனா எப்படி இருக்கும், அதுவாக தான் நான் வந்து கார்மேனி செல்வத்தை பார்க்குறேன். ஸோ பிட்வீன் இதில் வந்து கொஞ்சம் சீரியல் ட்ராமா ஃபீலு, டூரேஷன், அதுக்கப்புறம் பல விஷயங்கள்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடமாக இந்த படத்தை வந்து நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூவில் உங்களை வெயிட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ரோகிணி.